சட்டப்பேரவையில் பாதியிலே வந்து நேரிலே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. 0 ஹவர் தான் சண்டைலாம் நடக்கும். அதை இவர்கள் ஒளிபரப்ப மாட்டாங்க. அங்கே தான் இவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். இப்போ நேற்றுலாம் ஒளிபரப்பி இருந்தால் இவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. இவர் வந்து இது கட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுன்றது டெக்னிக்கல் இஷ்யூ. சரி, ரைட்டு. திங்கக்கிழமை அப்போ டெக்னிக்கல் இஷ்யூலாம் சரி பண்ணி நேரலை ஒளிபரப்புவீங்களா? ஜனங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த மேகதாது விவகாரம் குறித்து வந்து தனி தீர்மானம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. நீர்நிலைத்துறை அமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம், இதனால் வந்து 2 மாநிலங்களுக்கும் நலன் இருக்கும். 2 மாநிலங்களும் எப்படி நலன் இருக்கும்? எவன் ஆட்சிக்கு வரானோ அவன் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு இந்த அப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிரான பிரச்சனை கையில் எடுத்துக்குவோம். இந்த மேகதாட்டு அணை கட்டுனா கிட்டத்தட்ட 185 டிஎம்சி தண்ணியை அவங்க தேக்கி வச்சுக்கலாம். சும்மாவே நமக்கு தண்ணி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இவர்கள் இந்த நடைமுறை தெரியாமல் இந்த திமுக பாணியிலே பேசுறது, ஏமாத்துறது. அந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்க பார்க்கறதுக்கு என்ன நினச்சிப்பான்? ஆமாம் அண்ணா, எங்கள் ஊரில் தானே கட்டுறோம், உனக்கு என்ன? தாவேக்கானுடைய மாற்று கட்சியினர் சேரும் நிகழ்ச்சி வந்து நடந்தது. அதெல்லாம் வாரம் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு, ஈஸ்வரன் கோயிலுக்கும் சாய்பாபா கோயிலுக்கு வேலைக்கிழமை போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சார், அதிமுகவிலிருந்து கிட்டத்தட்ட 90% ஆட்கள் வந்து இப்போது தாவேக்கால இணைந்திருக்காங்க அப்படின்னும் மாதவரத்ன அவர்கள். அப்படின்னா தாவேக்கா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதிமுகவும் திமுகவும் வேணாம் தான் தாவேக்கா போட்டுருக்காங்க. நாங்கள் தான் அதிமுக ஆட்சியில் எந்த ஊழல் முறைகேடுமே இல்லையா? நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு என்ன அர்த்தம்? அது ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் போய் இந்த பிளக்கார்டு பிடிச்சிட்டு நிற்கிற அளவுக்கு 20 நாளில் அப்படி என்ன பெரிய அவசியம் வந்தது? இதே இந்த வருஷம் இந்த ஆட்சி ஒரு வருஷம் போய் ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இருக்குது அப்படின்னா பண்ணால் கூட ஓகே. இதுக்கு ஒரு பிளக்கார்டை பிடிச்சிட்டு வந்து நின்றுக்கிட்டு சிரிக்கிறாங்க எல்லாரும். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு என்ன பதிலாக ஒரு பதில் இல்லை சொல்ல போகிறாரு. அவர் தானே வாய் திறந்து சொல்ல போகிறாரு. 5 நிமிஷம் பேசுனது என்ன ஆச்சுன்னா குதிக்கிறாங்க. இவ்வளோ பேசுகிறாங்களே, பெரியார் அது இதுன்னு பேசுகிறாங்களே. பிஜேபி கூட பேசிக்கிட்டு ஒப்பந்தம் போட்டுனுக்குறாங்க. சொன்னார்ல இவர் நயனார் நாகேந்திரன், கிட்டத்தட்ட பேசிட்டு தான் அவர் வாய் விட்டார். இப்போ எங்கே போச்சு? சனாதனம் எங்கே போச்சு? பாசிசம் எங்கே போச்சு? இவர்களுக்கு கொடுங்க தேவை வழக்கு மற்ற விஷயங்களுக்கு தேவைன்னா தங்களை காப்பாற்றிக்க கட்சியை பலி கொடுக்கவும் தயார். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கா ஆட்சியில் முதல் சட்டப்பேரவையிலே சொன்ன ஒரு விஷயம், அதாவது எல்லா சட்டப்பேரவை கூட்டத்திலையும் வந்து நேரிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சட்டப்பேரவையில் பாதியிலே வந்து நேரிலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அதற்கு வந்து ராஜ்மோகன் அவர்களும் தாவேக்கா தரப்பிலும் சொன்ன ஒரு விஷயம், உள்ளே வந்து நேரிலை போயிட்டு இருக்குன்னு தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நேரிலை போகலை, ஏதோ ஒரு கோளாறு காரணமாக வந்து நேரிலை வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இவர்கள் நேரலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேரலை துண்டித்தது ஏற்கக்கூடிய செயல் அல்ல. ஏன்னா 0 ஹவர் தான் முக்கியம். நான் ஏற்கனவே பேட்டிகளோடு சொல்லியிருந்தேன். நேரலைன்னு சொல்லுவாங்க, கேள்வி நேரம், இந்த மானிய கோரிக்கை மேலே பேசுறது, பதிலுரை, இது மட்டும் தான் போடுவாங்க. அந்த 0 ஹவர் தான் சண்டைலாம் நடக்கும். அதை இவர்கள் ஒளிபரப்ப மாட்டாங்க. அங்கே தான் இவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. இப்போ நேற்றுலாம் ஒளிபரப்பி இருந்தால் இவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. இவர்கள் வந்து இது கட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுன்றது இது வழக்கமாக ராஜ்மோகன் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சரி, ரைட்டு. திங்கக்கிழமை அப்போ டெக்னிக்கல் இஷ்யூலாம் சரி பண்ணி நேரலை ஒளிபரப்புவீங்களா? எல்லோரும் கோரிக்கை வைக்கிறாங்க. நேரலை ஒளிபரப்புங்க, ஜனங்க பார்க்கட்டும். ஜனங்க முடிவு பண்ணிட்டோம். நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ அங்கே போய் ஓடி வந்து அடிக்கிற மாதிரி வராரா, இல்லை சப்ஜெக்ட் தேவையில்லாமல் முதல்வரை வம்பு இழுக்கிறாரா, வார்த்தை போர் எப்படி போகுது தெரியட்டும். அதனால் இவர் சொல்கிற விளக்கம்லாம் ஏற்புடையதல்ல. சரி, இது மட்டும் இல்லாமல் திமுக தரப்பிலிருந்தும் இயக்குனர் அட்லி அவர்களை வைத்தும் ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அட்லி அவர்கள் வந்து சில படத்துடைய காட்சிகளை எடுத்து ஒரு படத்தை ஹிட் படத்தை கொடுத்தாங்க. விமர்சனம் தானுங்க. அந்த மாதிரி வந்து தாவேக்கா அரசும் வந்து திமுக திட்டங்களை வைத்து சுற்றுறாங்க. இவனுங்க அந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு இதுவே கிடையாது. அதெல்லாம் சாதாரண, இதெல்லாம் கூட எவ்வளோ பேசியிருக்காங்க. அது ஒப்பிட்டு பேசுறது தானே, அதெல்லாம் என்ன இருக்குது? அது ஒரு விமர்சனம் தானே. அதாவது அட்லி அவர்களுக்கும் இந்த சட்டசபைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்ற அளவுக்கு கேள்விகள். ஏதோ ஒப்பீடு பண்ணுறாங்க. சட்டசபையில் சம்மந்தம் வச்சு தான் பேசணுன்னா எதுவுமே பேச முடியாது. அப்படிலாம் அது கிடையாது. சபைக்குன்னு சில மரபு இருக்குது. சபை குறிப்பில் ஏறாமல் இருக்கிற சில அவதூறு வார்த்தைகள், அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு, அதை தாண்டி நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் வைக்கலாம். அது நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு நீங்கள் பண்ணுங்கள். ரிலே பண்ணிங்கன்னா ஜனங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. இங்கே பாரியா சப்ஜெக்ட் பேசாமல் அட்லி கிட்லின்னு பேசிகிட்டு இருக்கேன், ஜனங்க முடிவு பண்ணிட்டோன்றான். நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? அட்லி பற்றி பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா சட்டசபையில்? அதெல்லாம் கிடையாது. இந்த மேகதாது விவகாரம் குறித்து வந்து தனி தீர்மானம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து கட்சிகளும் வந்து தாவேக்காக்கு ஆதரவாகவும் பேசப்பட்டிருக்கு.
முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள், அதாவது கர்நாடகாவுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அவர்கிட்ட இது குறித்து கேள்வி எழுப்பினப்போ அந்த தீர்மானம் என்ன அப்படின்றத நான் விவரமாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் நீர்நிலைத்துறை அமைச்சர் அவர்களும் வந்து சொன்ன ஒரு விஷயம், இந்த திட்டத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம், இதனால் வந்து 2 மாநிலங்களுக்கும் நலன் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க? 2 மாநிலங்களும் எப்படி நலன் இருக்கும் நான் கேட்குறேன். அவர் இன்னும் கூடுதலாக சொல்லிக்கிறார், நாங்கள் கர்நாடகாவில் தானே கட்டுறோம், எங்கள் ஊரில் தானே கட்டுறோம், உங்கள் ஊரில் கட்டுறோம் எங்கள் ஊரில் கட்டுறதுலாம் இல்லை. இதெல்லாம் இவர்கள் இந்த நடைமுறை தெரியாமல் இந்த திமுக பாணியிலே பேசுறது, ஏமாத்துறது. அந்த கர்நாடகாவில் இருக்கிறவன் பார்க்குறதுக்கு நான் யோசிப்பேன், ஆமாம் அண்ணா எங்கள் ஊரில் தானே கட்டுறோம் உனக்கு என்ன அப்படின்னு. இதுன்னா அப்படியா? நதிநீர் தாவான்னு சொல்லுவாங்க. நதிநீர் பிரச்சனைகள் வந்து அதுக்கு பல சட்டத்திட்டங்கள் நம்ம அரசியலமைப்பில் பல விஷயங்கள் இருக்குது, உலக நாடுகள்லேயே இருக்குது. எப்படின்னா நதி உற்பத்தி ஆகிற இடம்லேருந்து அது பாய்ந்து ஓடி கடலில் கலக்குது இல்லை, அது பாய்ந்து ஓடி போகிற அந்த இடங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் முன்னுரிமை. நதி உற்பத்தி ஆகிற இடத்துல எனக்கிட்ட தான் உற்பத்தி ஆகுது, எனக்கு தான் உரிமை இல்லை, அதை விட அவங்களுக்கு தான் உரிமை. ஏன்னா அதை தடுக்கக்கூடாது, கடலில் கலக்கிறது இந்த இது போகணும், இயற்கையை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. இப்போ இதில் வந்து நான் அணை கட்டி வச்சுக்கிட்டு இந்த கீழே இருக்கிறவங்களோட உரிமையை பறிக்கிறது. நமக்கு 174 டிஎம்சி தண்ணி, அதை வந்து 74 1974 மீண்டும் ஒப்பந்தம் போடப்போ குறைச்சிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் பிரகாரம் தண்ணியை கொடுக்கறதில்ல. இப்போ நமக்கு 9 டிஎம்சி தண்ணி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனால் அந்த ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்க முடியல. இந்த மாதிரி தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு தராமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 4 அணைகிட்ட இருக்குது, தண்ணி தேக்கி வச்சு தர மாட்டேங்கிறாங்க. இப்போ அப்படி தராது தான் இன்னை வரைக்கும் 50 வருஷமாக சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இவர்கள்ட்ட போராடிட்டு நதிகளை தேசியமயமாக்கணும் அப்படின்றதே எந்த அரசும் கண்டுக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர்களுக்கு வாக்கு அரசியல். அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில் தேசிய கட்சிகள் தான் அங்கே மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. எவன் ஆட்சிக்கு வரானோ அவன் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு அப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிரான பிரச்சனை கையில் எடுத்துக்குவான். அப்போது இந்த தடவை டிகே சிவகுமார் முதலமைச்சர் ஆகும்போது தான் அதிகமாக பேசுகிறார், பார்த்தீங்களா? அடுத்து தேர்தல் வரப்போகுது 1 வருஷத்தில். அதனால் எனக்கு என்னென்னு பேசி அவர் இந்த விஷயத்தை பண்ணுறாரு. இந்த மேகதாட்டு அணை கட்டினா கிட்டத்தட்ட 185 டிஎம்சி தண்ணியை அவங்க தேக்கி வச்சுக்கலாம். சும்மாவே நமக்கு தண்ணி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. மழை பெஞ்சதுன்னா உபரி நீர் பெருகி ஓடுதில்ல, அது வேறு வழி இல்லாமல் திறந்து விட்றாங்க. அப்படி திறந்து விட்ற தண்ணி நமக்கு வர்றத இவர்கள் கொடுக்குற டிஎம்சியில் கணக்கு காமிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம நடக்குது. இப்போ நாளைக்கு இவங்க அந்த அணையை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணியை நிறுத்தி வச்சுக்குவாங்க. அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? சுத்தமாக வறட்சி ஆகிடும். இப்போவே வறட்சியாக இருக்குது, தண்ணி தர மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணுவோம்? அதனால் இதை வந்து அனுமதிக்க மாட்டோம் நம்ம. இன்னொன்று, ஒரு அணை கட்டுறது இதெல்லாம் வந்து நதிநீர் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால அதனால் பாதிக்கப்படுற மாநிலங்களும் அதில் ஒப்புதல் கொடுக்கணும். இது சுற்றுச்சூழல், வனத்துறை, இந்த மாதிரி இதெல்லாம் மத்திய அரசு கொடுக்கணும். அதை கொடுக்கக்கூடாதுன்றது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. அதனால் எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் கணக்கில் வராது. இந்த சட்டப்பேரவையில் வந்து தேசிய கீதம் குறித்தும் சில விவாதங்கள் வந்து பேசப்பட்டது சார். அதாவது தேசிய கீதங்கள் வந்து ஒரு முறை தான் வந்து பாடப்படணும், அதாவது இறுதியில் மட்டும்தான் பாடப்படணும் அப்படின்னு எங்கேயா இருக்கா சட்டம்? திமுக தரப்புல இருந்து சொல்ல. திமுக சொன்னால் திமுக நான் சட்ட மேதைகளா? ஆக்சுவலாக புரோட்டோகால் வந்து எல்லா இதுலேயுமே, எல்லா நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சிகள்லையும் முதல்ல தேசிய கீதம், கடைசியிலும் தேசிய கீதம், இதுதான் நடைமுறை. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதை கொண்டு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு இறுதியில் தேசிய கீதம்னு மாற்றினாங்க கலைஞர் பீரியடில் 70களில். இந்த பிரச்சனை, இந்த சில்லுண்டி பிரச்சனை எல்லாம் இவங்க தான். அதுக்கு மாநில உரிமை, எங்கள் தமிழர் நலன், எங்கள் உரிமைன்னு உருட்டிக்குவாங்க. ஆனால் நல்லா நடக்கிற விஷயம், ஸ்கூல் பர்மிஷனு, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர், இதிலெல்லாம் இவர்கள் காசு பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு மாற்றாக மக்கள் வேறு எதுவும் சிந்திக்கூடாதுல்ல, அதுக்கு இந்த பைசா பெறாத இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தமிழர் நலன், தமிழர் உரிமை அப்படி இப்படின்னு உருட்டிக்கின்னு உணர்ச்சியை தூண்டுற வேலையை தான் பண்ணுறது. ரொம்ப அழகாக கையாண்டுட்டு போயிட்டாங்க இவங்க. புரோட்டோக்கால் வந்து தேசிய கீதம் இது. இப்போ இவர்கள் இது பண்ணப்போ ஜெயலலிதா பீரியட்லேயே மாற்றினாங்க. ஜெயலலிதா பீரியடில் தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம்னு கொண்டு வந்தாங்க. அன்றைக்கெலாம் எங்கே போனீங்க? மறுபடியும் இவர்கள் வந்து மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்துச்சு. போன இதில் கவர்னர் கேட்டுக்கிட்டார் இந்த புரோட்டோக்காலை மதிங்கன்னு. அதுக்கு என்ன ஆட்டம்? அவர் வேறு அது கோச்சிங் வேறு போயிட்டார். இப்படியே ஒவ்வொரு சட்டசபையிலும் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லை. இதான். அப்புறம் ஜெய்ஹிந்து சொல்லக்கூடாது. அது என்ன ஜெய்ஹிந்து ஏன் சொல்லக்கூடாது? ஜெய்ஹிந்துன்றது இந்தியா வாழ்க அப்படின்றது இராணுவத்தில் முக்கியமான இது. நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா வணக்கம் சார் நம்ம இங்கே சொல்கிறோம்ல சார், குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார்னு,
அங்கே போலீஸு எடுத்தால் சார் ஜெயின் சார் தான் சொல்லுவாங்க உயர் அதிகாரிகள்கிட்ட. அது ஒரு சாதாரண வார்த்தை, தேசத்தை போற்றுகிற ஒரு வார்த்தை. ஹிந்தியில் இருக்கான், அதனால் சொல்லக்கூடாது. அப்போ இந்தியா வாழ்கன்னு தமிழில் சொல்லு. வந்து இப்படியே குட்டிச்சவராக்கி வச்சுருக்காங்க நாட்டை 3 மொழி விஷயத்தில். எவனுமே ஃபாலோ பண்ண முடியல. புதுசாக வர்றவங்க கூட யோசிச்சா பயப்படுறான். அதை வச்சு வாக்கரசியில் திருப்பி விட்ருவாங்க. சென்சிட்டிவான இஷ்யூ தானே. இப்படியே பொழைச்சிடும். இந்த 2 கழகங்களும் ஒழிஞ்சதுன்னா பாதி விஷயங்கள் சரியாயிடும். அதில் அதிமுகலாம் எவ்வளோ தேவையில்லை, இந்த மாதிரிலாம் ரொம்பலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இவங்க தான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பிடிச்சி வச்சுட்டு. மாற்றம் வருது, இளைஞர்கள் பலரும் மாற்றம் கொண்டு வராங்க. தேவையற்ற விஷயங்கள்லாம் இனி ரொம்ப விஷயங்கள் நிற்காது. இவ்வளோ பேசுகிறாங்களே, பெரியார் அது இதுன்னு பேசுகிறாங்களே, பிஜேபி கூட பேசிக்கிட்டு ஒப்பந்தம் போட்டுன்னுக்குறாங்க. திமுக சொன்னார்ல இவர் நயனார் நாகேந்திரன், திமுகவோட கூட்டணி சம்மந்தமாக தேர்தல் நேரத்தில் பேசி முடிவெடுப்போன்னு. கிட்டத்தட்ட பேசிட்டு தான் அவர் வாய் விட்டார் அவர். அதனால் இவர்கள் இப்போ எங்கே போச்சு? சனாதனம் எங்கே போச்சு? பாசிசம் எங்கே போச்சு? இவர்களுக்கு கொடுங்க தேவை, இவர்கள் வழக்கு மற்ற விஷயங்களுக்கு தேவைன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. கட்சி பற்றிலாம் கவலை பண்ண மாட்டாங்க. திராவிட இயக்கம் அந்த திமுகவுடைய அடிப்படையை தகர்க்கிற வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா அது குடும்ப கட்சியாக மாறி ப்ளஸ் எல்லாருடைய இதுவும் இப்போ வழக்கு மற்ற விஷயங்கள் மாறினால தங்களை காப்பாற்றிக்க கட்சியை பலி கொடுக்கவும் தயாராகிடுவாங்க. இவங்களை நம்பி தான் ஃபயர் விட்டுருந்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அந்த இவங்க மதிவதினி, சுபவீர பாண்டியன், வீரமணி, இவங்களாம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவான்னு பார்ப்போம். தாவேகாவை ஆதரிக்கிற நிலமை வரும் ஒரு காலத்தில் அவங்களுக்கும். ஏன்னா பிஜேபி எதிர்ப்புன்றது சுத்தமாக சுருங்கி போய் பிஜேபி கூட கைகோர்ப்புன்னு வரும். 2 கழகங்களும் கைகோர்க்காமல் வாய்ப்பு கூடி சீக்கிரம் திமுக பாஜகவுடன் கூட்டணின்ற ஒரு விஷயமும் வரும். அப்படி போகும்போது இவங்க எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறாங்க நான் பார்க்க தான் போகிறேன். சரி, தொடர்ந்து வந்து திமுக கூட்டணியிலேருந்து இல்லை, நான் இன்னொன்று சொல்லிடுறேன். பாஜக ஒன்றும் பெரிய தீண்டத்தக்காத கட்சியெலாம் கிடையாது. அவர்கள் கொள்கை இந்துத்துவ கொள்கை வச்சுருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் இப்போ பல இடங்களில் கிடையாது, தமிழ்நாட்டில் குறிப்பாக கிடையாது. அப்போ அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக அவர்களோட உறவு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பெரிய தீண்டத்தகாத விஷயம்லாம் கிடையாது. இன்னொன்று, பாஜக ஆட்சி மத்தியில் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. அவர்கள் ஒன்றும் சிறுபான்மைக்கு எதிராகவோ அந்த திட்டங்கள் கொண்டு வரதோ எந்த இதுவும் பண்ணல. எல்லாரும் பயந்தது, நாங்கள் உட்பட பயந்தது 2014 அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணுவாங்களோன்னு. இப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் கேட்டால் வெளிநாடுகளில், அண்டை நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் அதிக நாடுகளோட உறவு வச்சுருக்கிறது இந்தியா தான். பாகிஸ்தானை சுத்தமாக காலி பண்ணிட்டோம் நம்ம. அந்த அளவுக்கு நம்முடைய வெளியுறவு கொள்கை பல விஷயங்கள் நல்லா இருக்குது. இவர்கள் இங்கே உருட்டுறது, நீங்கள் உருட்டில் இப்போ நீங்களே மாட்டிக்கிறீங்கன்ற. நீங்கள் ரோட் ரோலர் வச்சு உருட்டியிருந்தீங்க, இப்போ அதே ரோட் ரோலர் நீங்கள் தலையை கொடுக்குறீங்க, ஏற்றி இறக்கிட்டு போயின்னே இருக்கும். அதுக்கு சொல்கிறேன். சார், இப்போது முஸ்லீம் லீக் கட்சியும் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி அவங்க கட்சியிலேருந்து பொதுக்கூட்டம் நடத்தி இந்த தீர்மானத்தை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க தான் எப்போ தாவேகாவை ஆதரித்தார்களோ அன்றைக்கே விலகிட்டாங்களே. இது சும்மா ஒரு ஒப்புக்கு அவங்கள்ட்ட விலகிறோம் அப்படின்றது. கூடிய விரைவில் மனிதநேய மக்கள் கட்சி, தமிமுன் அன்சாரி, எஸ்டிபிஐ எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா இவர்கள் போக்கு தெரிஞ்சிடும், இவர்கள் பாஜகவோட எப்படி நெருங்குறாங்கன்னு. அவர்கள் வெளியேறி தான் தீரணும். இப்போவே வெளியேறி தாவேகாவுக்கு வந்தாங்கன்னா அந்த கூட்டணியில் இருக்கலாம், இல்லைன்னா நடுத்தரில் நிற்க வேண்டியதான். தெரியும் ஜவஹர்லாக்கெலாம் அநேகமாக வெளியேறுவார்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா முஸ்லீம் லீக் கட்சி வந்து முன்ன சொன்ன ஒரு விஷயம், அதாவது திமுகவுடன் அனுமதியுடன் தான் வந்து தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. யார் குஞ்சாலி குட்டியா சொன்னார்? அகில இந்திய முஸ்லீம் லீக் சொல்லிச்சா? இங்கே இருக்கிற காதர் மொய்தீனுக்கு இவருக்கு தேவை, இவருடைய தயவு தேவை, ஸ்டாலினுடைய தயவு. அதுக்காக அவங்க அனுமதியோடு வாங்கிட்டு வந்தோம், என்ஓசி வாங்கிட்டு வந்தோன்னு உருட்டியிருந்தாங்க. அந்த உருட்டை இவங்க மதிக்காமல் திட்டினோன்னா இவர் சண்முகம் பேசாத பேச்சா? நாங்கள் கூட்டணினா திமுக கூட்டணி தான் இருக்கிறோமா இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? பேட்டா நீ அப்படி பண்ண, இன்றைக்கி மாற்றி விட்டுறாரு. நீ திமுக அதிமுக ஒன்றா சேரலான்னு பார்த்தீங்க, அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? நீ ஏற்றுக்காது டெல்லி தலைமை. அதனால தான் வேறு வழி இல்லாமல் போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. டெல்லி தலைமை கூப்பிட்டு போய் அங்கே போங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் போனாங்க. இங்கே தான் ஓட்டியிருந்தீங்களே, பவளப்பாறையில் அந்த சிப்பிங்கை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி தானே ஓட்டியிருந்தீங்க. இப்போ வந்து இனி இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொன்னே தைரியமாக பேசுகிறாங்க. இவருன்னா அறிக்கை விடுறதுன்னா, சண்முகம் அறிக்கை விடுறதுன்னா, வீரபாண்டியன் அறிக்கை விடுறதுன்னா, இந்த அவர் முஸ்லீம் லீக்கு தானா எங்கள் தலைவர் ஸ்டாலின்லங்க சொன்னார். அவர் காதர் மொய்தீன் என்னங்க சொன்னார்? இவர் தானே போனார், அருண்ராஜா போனார் அவரை பார்க்குறதுக்கு, ஃபஸ்ட்டு ஆதரவு கேட்டு போனது.
அருண்ராஜ் என்ன சொன்னார் இவர்? எங்கள் தலைவர் வந்து என்ன ரிசீவ் பண்ண விதமே பார்த்தீங்களா? அப்படியே ஒரு தெனாவட்டா எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு. ஏன்னா அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்தது. எல்லோரும் பேசிட்டாங்க. கடைசியில் ராகுல் காந்தி பூந்து கூட்ட கலைச்சி விட்டார். அதனால தான் அந்த துணிலாம் அதை வச்சு தான் நீங்கள் இப்போ கேட்குறீங்க. அன்றைக்கி நினச்சி பார்த்தோமா இப்படிலாம் நடக்கும்னு? எல்லாமே தலைகீழ ஆகிடுச்சு தான். இந்த அரசியல்வாதிகளை நம்பவே கூடாதுங்க. என் நாக்கு எப்படி வேணால் போடலாம். அதில் கை தேர்ந்தவர்கள் இடதுசாரிகள் அதில் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தாங்க, அவர்களும் கை தேர்ந்தவர்கள் ஆகிட்டாங்க. சரி, இன்னைக்கு வந்து தாவேக்கானுடைய மாற்று கட்சியினர் சேரும் நிகழ்ச்சி வந்து நடந்தது. அதெல்லாம் வார வாரம் சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு, ஈஸ்வரன் கோயிலுக்கும் சாய்பாபா கோயிலுக்கு வேலைக்கிழமை போவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இது. சேர்ப்பு ஆட்சேர்ப்பும் விழா அப்படின்னு. சார், அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட 90% ஆட்கள் வந்து இப்போது தாவேக்கால இணைந்திருக்காங்க அப்படின்னும் மாதவரத்ன அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருங்க. உளறுவதே ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு. 90%னா அப்போ யார்? எடப்பாடியும் இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களா அதிமுகவில்? சும்மா எதையா பேசிகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்றா சேரப்போகுது, ஒரு கட்சியாக மாறப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா தாவேக்கா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். இவர்கள் வேணான்னு சொல்லி தான் அவங்க மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிமுகவும் திமுகவும் வேணான்னு தான் தாவேக்கா ஓட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் தான் அதிமுகனா அப்போ அதிமுகனா அவ்வளோ சிறந்த கட்சியா? இன்றைக்கி சொல்கிறீங்களே டெண்டரு மணல் அது இதுன்னு, அதெல்லாம் அதிமுக பீரியடில் இல்லையா? அதிமுக ஆட்சியில் எந்த ஊழல் முறைகேடுமே இல்லையா? அப்புறம் நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு என்ன அர்த்தம்? இவருக்கு சில ஆதாயங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அவருக்கு என்ன பேசணும்னு தெரியாதுங்க. சில சமயம் அவர் வாட்டில் எனக்கு என்னென்னு பேசிகிட்டு இருப்பார். குரான் மேலே சத்தியமானார்ல, குரான் மேலே யார் சத்தியம் பண்ண முடியும்? என் புள்ள மேலே நான் சத்தியம் வைக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என் புள்ள மேலே சத்தியம் வைக்க முடியுமா? இனிமேல் குடிக்கவே மாட்டேன்டி, இனிமேல் நான் மது பக்கமே போக மாட்டேன், பார் பக்கமே போக மாட்டேன், பக்கத்து வீட்டு புள்ள மேலே சத்தியமா அப்படின்னு சத்தியம் வைக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. சத்தியம் வைனா ஓம் புள்ள மேலே வைனுவாங்க. இவர் என்ன சொன்னார்? குரான் மீது சத்தியமாகன்னாரு. அதனால் அவர் சொல்லும் காலத்திலாம் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறாங்க. குரான் மீது சத்தியமாக நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணியில், எல்லா பேச்சுவார்த்தையும் போச்சு, எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு வந்துச்சு. அது ஒரு காலம். இப்போ இவர்கள் பேசுகிற காலம், அதனால் பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ மன்சூர் அலிகான் அவர்களும் வந்து தாவேக்கால இணைந்திருக்காரு, அது ஒரு விஷயமா போயிட்டு. சரி சரி, அவர் தாவேக்கால இணைஞ்சு தாவேக்காவே திட்டுவார் அவர். அப்படி அவர் தலை சும்மா இருக்குமா? அதாவது பேசி நல்ல மனுஷானா, வெள்ளந்தியான மனுஷன். என்ன ஒன்று கூட வரணும்னு அடிப்பார், அதுதான் பிரச்சனை. கொஞ்ச நாள் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, கவலைப்படாதீங்க. தாவேக்கால இருந்தவர். ஆமாம், அவரால் எனக்கு என்னன்னு பேசுவார். திமுக தரப்புலேருந்து ஆஸ்டின் அவர்கள் எழுப்பின கேள்வி, முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு ஏன் வாயை திறக்க மாட்டாருன்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார், கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுறதுக்கே என்ன நடந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்ற ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் மீண்டும் திமுக தரப்புலேருந்து இந்த இடத்துல இந்த விஷயங்களை பற்றி தான் பேசணும், கொளத்தூரை பற்றி ஏன் பேசுகிறீங்க, சட்டப்பேரவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி எதற்கு பேசணுன்ற கேள்வி எழுப்பினதாக இருக்கட்டும். பின்ன நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. ராயபுரம் எம்எல்ஏ அவர்கள் வந்து அடிக்க வந்ததாகவும் சில செய்திகள் வந்து எழுப்பப்பட்டது. இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சட்டமன்றன்றது அந்த ஒரு ஆளுநர் உரை அப்படின்னா ஆளுநர் உரை மீதான விவாதங்கள், மேகதாட்டு அணை பிரச்சனைனா மேகதாட்டு அணை பிரச்சனை, இந்த மாதிரி சப்ஜெக்டாக பேசி மக்களுக்கு ஏதாவது கிடைக்கிறது தான் சட்டமன்றம். நேரம் வேறு குறைவு. ஆனால் இவர்கள் நோக்கம் என்னென்னா முதல்வர் விஜயை டிஃபேம் பண்ணணும் அப்படின்றது. அதை வந்து இவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்க. திமுகவினருக்கு ஒரு விஷயம் புரியல. இதே வேலை தான் எம்ஜிஆர்கிட்ட பண்ணாங்க. எம்ஜிஆர் ஒன்றும் இல்லாதவர், எம்ஜிஆருக்கு அறிவே கிடையாது, அவர் ஒரு கோமாளி, அவர் எதையாவது பண்ணிகிட்ருப்பார், கலைஞர் மாதிரி ஆகச்சிறந்த அறிவாளி யாருமே இல்லை, இப்படிலாம் ஒரு இதை உருவாக்குனாங்க. ஆனால் இவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாம் எம்ஜிஆருக்கு மாலையாக போய் விழுந்தது. கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா எம்ஜிஆர் மனிதநேயர், ஆகச்சிறந்த அறிவாளி. அவர் என்ன செய்யணுமோ செஞ்சார், ஜனங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது அவருக்கு தெரிஞ்சது, அந்த பல்ஸு தெரிஞ்சது. இவர்கள் எப்படிலாம் காலி பண்ணணுமோ பண்ணார். எம்ஜிஆர் பேச மாட்டார். எம்ஜிஆர் அந்த மற்றவர்கள் பேசுவாங்க, இதே மாதிரி தான் தேவைப்பட்டால் எம்ஜிஆர் பேசுவார். அந்த விஜய் அளவுக்கு இல்லை, எம்ஜிஆர் அதுக்கேற்ற மாதிரி இருந்தார். அவர் ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக அரசியல் காலத்தில் இருந்தார், மேடை பேச்சு இந்த மாதிரின்னு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசினார். ஆனால் அன்றைக்கே அதை என்ன சொல்லுவாங்க, அவர் பேச மாட்டார், அவர் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, கலைஞர் மாதிரி இல்லையான்னு கலைஞர் கூடலாம் ஒப்பீடு பண்ணாங்க. இப்படிலாம் ஒப்பீடுலாம் வேலைக்கு ஆகாது.
வேலை செய்கிறீங்களா அவ்வளோதான். இப்போ ஒரு நிறுவனம் நடத்துகிறோம். இப்போ வந்து ஒரு ஹெட் இருக்கார், ஸ்டாஃபுங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த நிறுவனம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. இவர் ஹெட்டு வந்து மாதத்துக்கு 5 மீட்டிங் போட்டு சாவடிப்பார். நாங்களாம் சில இதெல்லாம் வேலை செஞ்சோம். மீட்டிங்னால அலறுவோம். ஏன்னா எங்கள் வேலை கெட்டு போயிடும். 1 ஹவர் வேஸ்ட்டு. அந்த 1 ஹவருக்கு அங்கே உக்காந்துக்கும், பேஜ் உக்காந்துக்கும். அதை வந்து தூக்கி நிறுத்தணும். அப்புறம் அடித்து வச்ச நியூஸுக்குன்னா அந்த 1 ஹவருக்குள்ளே பல அப்டேட்ஸ் வந்துருக்கும். அதை வேறு தேடி எடுத்து அடிக்கணும். பல இது அந்த ஃப்ளோ போகாது, கட் ஆகிடும். மீட்டிங்னால கடுப்பாகும். அப்போ என்ன ஆகும்? அந்த மீட்டிங்குடைய தரம் என்ன? இருக்கிற வேலை கெட்டு போகிற இதுதான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹெட்டு வராரு, கரெக்டாக இருக்கார், வேலையை மட்டும் பார்க்குறாரு, எது தேவையோ அதுக்கு மட்டும் கூப்பிட்டு பேசுகிறாரு, மற்றவங்கள விட்டு வேலை செய்ய வைக்கிறாரு. அவரு கீழே 4-5 பேரை தலைமை பதவிக்கு உருவாக்குறாரு. அவங்கள வச்சு அந்த இதுனா சினிமா சைடா நீ பார்த்துக்கோ, எனக்கு ரிசல்ட் இப்படி வரணும், உன்கிட்ட தான், நீ தான் பார்த்துக்கோ, பொலிட்டிக்கலாக நீ பார்த்துக்கோ, லைஃப் ஸ்டைலாக நீ பார்த்துக்கோ, இதுவாக நீ பார்த்துக்கோ, விஷுவல் எடிட்டிங்காக நீ தான் ஹெட்டு, நீ என்னான்னு பார்த்து எனக்கு தகவல் சொல்லணும், இதுவாக நீ பார்த்துக்கணும். இப்படி பிரித்து விட்டா இவர் வந்து இங்கே மீட்டிங்லாம் போட்டு எல்லார்ட்டும் பேசணும் அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் இவர்களை மட்டும் கூப்பிட்டு பேசிக்கலாம், தேவைப்பட்டால் அவங்கள மட்டும் கூப்பிட்டு பேசிக்கலாம், அவ்வளோதான். அந்த வேலையை விஜய் செய்கிறாரா இல்லையா? அப்போ இதுதான் ஒரு தலைமைக்கு அழகு. நீங்கள் பேசுகிறீங்களா, அரசு பேசுகிறதா? இன்றைக்கி பள்ளி கல்வித்துறையிலேருந்து பல துறைகள், டிரான்ஸ்ஃபர்லேருந்து அனுமதிகள்லேருந்து எல்லாமே லஞ்சம் லாவணம் இல்லாமல் நடக்குதுன்னு ஆச்சரியப்பட்டு போய் கிடக்குறாங்க. ஒரு ஸ்கூலுடைய பர்மிஷனுக்கு 25 லட்ச ரூபா, 1000 அப்ளிகேஷன் நின்றுருந்துருக்கு. திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் ஓகேன்னு ஆன்லைனில் இது போயிருக்குது. மிரண்டு போயிட்டாங்களாம். இன்றைக்கி ப்ளூ சட்டை மாற என்னைக்காவது வாழ்த்தி போட்டிருக்காரா கவர்மெண்ட்டை? இன்றைக்கி அவர் வாழ்த்தி போட்டிருக்காரு. ட்ரான்ஸ்ஃபரு துட்டு கொடுத்தா தான் ட்ரான்ஸ்ஃபரு. இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு நான் வந்து ஓகே தகுதி உள்ள ஆள், எங்கள் அம்மா வயசான தாயார் அங்கே இருக்காங்க, மனைவி கர்ப்பிணி மனைவி இருக்குது, சின்ன குழந்தை படிக்குது, எனக்கு என் மாவட்டத்திலே போஸ்டிங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். எல்லாம் நல்ல காரணம். இன்றைக்கி நான் பேசிட்டு போயிருப்பேன், ஓகேன்னு இருப்பாங்க. அங்கே ஒரு காலி வேக்கண்ட்டும் இருக்குது. இல்லாட்டி இப்படி மியூச்சுவல் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வர விரும்புகிறாரு, நான் அங்கே போகிறேன், எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு. எல்லாம் ஓகே. காலையில் வந்து பார்த்தா எவனோ ஒருத்தர் அமௌண்ட்டு கொடுத்துருப்பான், அவனை அங்கே போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்ததெல்லாம் மாதிரி இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சதா இப்போவே பண்ணிடணும். துட்டு வாங்குகிற ஏற்பாடு எதுவுமே இருக்கக்கூடாது. அங்கேயே என்ன அவன் துட்டு கொடுப்பானா? இப்படி ஓகே பண்ணோன்னே கவுன்சிலிங் ஓகேன்னொன்னே அறிவிப்பு வந்தால் என்ன பண்ணுவான்? அதிகாரி துட்டுக்கு வாங்க முடியுமா? இல்லை அமைச்சர் வாங்க முடியுமா? எம்எல்ஏ வாங்க, யார் வாங்க முடியும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் செயல்பாடாக நடக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸில் இன்றைக்கி லஞ்சன்றது குறையுதுன்றாங்க. பல இடங்களில் போய் பிடிக்கிற வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அவர் பேசலை, அரசாங்கம் பேசுது. இதை ஜனங்க உணர்கிறாங்க, கான்ட்ராக்டுதாரர்கள் உணர்கிறார்கள், அரசு ஊழியர்கள் உணர்கிறாங்க, மருத்துவ பணியாளர்கள் உணர்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல போய்கிட்டே அதே எம்ஜிஆரை பண்ண மாதிரி வாயை திறந்து பேசுங்கள் முதல்வரின்னு ப்ளக்கார்டு பிடிச்சிக்கிட்டு நின்னா அது வந்து ப்ரொவோக் பண்ணுறது தானே. முதல்வரை இதை பொதுமக்கள் ரசிப்பாங்களா? நீங்கள் வேணால் அது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் போய் இந்த ப்ளக்கார்டு பிடிச்சிட்டு நிற்கிற அளவுக்கு 20 நாளில் அப்படி என்ன பெரிய அவசியம் வந்தது? இதே இந்த வருஷம் இந்த ஆட்சி ஒரு வருஷம் போய் ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இருக்குது அப்படின்னா பண்ணால் கூட ஓகே. இதுக்கு ஒரு ப்ளக்கார்டை பிடிச்சிட்டு வந்து நின்றுக்கிட்டு சிரிக்கிறாங்க எல்லாரும். இதையே போய் உள்ளே பேசும்போது வேணும்னு வம்புழுக்கிற மாதிரி முதல்வர் வந்து வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாருன்னா முதல்வர் எதுக்கு பேசணும்? உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு என்ன பதிலாக ஒரு பதில் சொல்ல போகிறாரு, அவர் தானே வாய் திறந்து சொல்ல போகிறாரு. அப்போ அதுக்கு எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் சொல்லும் போது எங்கே எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும், எப்படி பேசணும் தெரியும். 5 நிமிஷம் பேசுனது என்ன ஆச்சுன்னா குதிக்கிறாங்க. இவர்கள் சபையில் இல்லாத பலரை பற்றி பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்புறம் சப்ஜெக்ட் தாண்டிலாம் எனக்கு என்னென்னு பேசியிருக்காங்க. தவழ்ந்து போய் அப்படின்னு ஒரு தடவை பேசுவார். அப்போ எடப்பாடி கேட்பார், முதல்வரே பேசுவார். அப்போ எடப்பாடி கேட்பார், ஏங்க பேசிகிட்டு இருக்குது எதுக்குன்னா சம்மந்தம் இருக்குது. இன்னொன்று என்னங்க எப்போ பார்த்தாலும் இது சபைக்குள்ளேயும் இந்த மாதிரி தவழ்ந்து போய் பதவி வாங்கின அப்படிலாம் பேசுகிறீங்க. அதுக்கு முதல்வர் சொல்கிற பதில் அன்னைக்கு ஸ்டாலின், அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வார்டு இல்லையா அப்படின்னு. நீங்கள் அந்த பேசவே தப்பு, வம்பிழுக்கிற மாதிரி தான் பேசுகிறீங்க, இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க, அது நியாயமும் படுத்துனீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சபையில் இல்லாத ஒருத்தர் ஏன் பேசுகிறீங்கன்னு ஏதோ எனக்கு சம்பவம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எதுக்கு இல்லாதவங்களாம் பேசுகிறீங்கன்னு சொன்னப்போ என்ன பேசுவோம், அப்படி தான் பேசுவோன்ற மாதிரி தான் பதில் சொன்னாங்க. அதனால் இவர்கள் சொன்ன எல்லாத்தையும் ஒரு காலத்தில் பண்ணியிருக்காங்க. விளாத்திக்குளம் இஷ்யூ பேசுனா விளாத்திக்குளம் இஷ்யூ பேசுங்க, சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுங்க, சிங்கப்பெண் போட்டிருக்கீங்க,
என்ன நடக்குது, சிங்கப்பெண்ணில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பேசுங்க. அதை விட்டுட்டு முதல்வர் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாருன்னு சொன்னால் அதனால தான் அந்த பிரச்சனை வந்து. சரி, இந்த 20 நாட்கள் அதாவது கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலே ஆகுது. ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கா தாவேக்கா ஆட்சி வந்தது? கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. பல துறைகளில் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆக்கப்பூர்வமாக நகர்றதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மின்சாரத்துறையில் 5 மண்டலங்களாக பிரித்து சோலாரு மற்ற மின் உற்பத்திகளை பண்ணுறதுக்கான வேலையை நோக்கி நகர்றாங்க. எங்கெங்கெல்லாம் கவுன்சிலிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அங்கே கரப்ஷனே இல்லாமல் உடனடி கவுன்சிலிங் இதெல்லாம். அதே மாதிரி இந்த அனுமதி கொடுக்கறது, அது மாதிரி பல துறைகளில் உங்களுக்கு இது அந்த மதுவிலக்கு துறை இதுன்னு தூங்கிக்கிட்டு இருக்க துறைனா என்னை கேட்டால் ஆவின்னு தான் சொல்லுவேன். பால்வளத்துறை நல்லா தூங்குறாங்க அந்த அம்மா. அதெல்லாம் முதல்வர் விஜய் சரி பண்ணணும். ஏன்னா பெரிய அளவில் காசு பார்க்கணும், அரசுக்கு வருவாய் ஈட்டணும்னா பால்வளத்துறை தான். அதுக்கு ஒரு நல்ல ஆக்டிவான ஒரு அமைச்சர், நம்ம ரமேஷ் மாதிரி, விக்னேஷ் மாதிரி, இந்த ராஜ்மோகன் மாதிரி கொஞ்சம் ஆக்டிவான ஆளை பால்வளத்துறையில் போட்டு ஆக்டிவாக பண்ணி கொண்டு வாங்கன்னா கொண்டு வரலாம். பால்வளத்துறையில் அவ்வளோ வருமானம் ஈட்டக்கூடிய வசதிகள் இருக்குது. ஆனால் எங்கே அப்படியே இருக்குது. மற்றபடி லஞ்சன்றதை கிட்டத்தட்ட குறைச்சிட்டு வராங்க. பொதுமக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு. பொதுமக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அந்த துறை சார்ந்து கான்ட்ராக்டர்கள், அந்த அரசு இது ட்ரான்ஸ்ஃபர் போகிறவங்க, இவங்களுக்கு தெரியுது பரவாயில்லடா அப்படின்னு. பொதுமக்களுக்கு எப்போ தெரியும்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ஒரு இது எடுக்கணும்னா ஐயா இதுக்கு லஞ்சம் அப்படின்ற மாதிரினா அன்றைக்கி பொதுமக்களுக்கு புரியும். ஒன்ஸ் பொதுமக்களுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னு புரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் விஜய் சொல்கிற மாதிரி தான் பிளாஸ்ட்டு தான். ஜனங்களுக்கு இது இப்போலாம் எப்படி இருப்பாங்க, கொடுக்காமல் நடக்காதியான்னு, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் கேட்டானா பிடிச்சி கொடுக்கணுன்ற மாதிரி வந்துடுச்சுன்னா பிளாஸ்ட்டு தான். ஸ்டேஷனுக்கு போய் எங்கே என்னது எதுக்கு லஞ்சம் கேட்குற, இரு இந்த பண்ணுறேன், அப்படியே நீ இரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சிருக்காது. ஜனங்க மாறினாங்கன்னா புரட்சி வந்துடும். அதனால் பரவாயில்ல, நல்லா இருக்குது, நல்ல தொடக்கமாக இருக்குது. இது இப்படியே போச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் அதுதான் சொல்கிறாங்க. இவர்களே யோசிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், அரசியல் லைனில் இருக்கிறவங்களே பரவாயில்ல ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்கள் பாதுகாப்பில் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்குல்ல சார், அது குறித்து உங்களுடைய கருத்து? குடியாரன் இருக்கிறான், குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஒரு குடும்பத்தில் வச்சிங்களேன், குடிச்சிக்கிட்டே அவனால் தொல்லை அடிதடி பண்ணுறான், அங்கே போகிறான் இங்கே வர்றான், எல்லாம் முடிஞ்சிச்சு. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடுவான்றான். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சரியாவானா? அவன் குடியை விட்டால் தான் சரியாகும். மறுபடியும் குடிச்சிட்டு அடிக்கிறான் பிடிக்கிறான்னு என்ன பண்ண முடியும்? ஆட்சி மாறி இருக்குங்க. ஆனால் குற்றங்களுடைய அடிப்படை என்ன? அவர் முதல்வர் விஜய் என்ன சொல்கிறாரு? போதை தான். போதைப் பொருள் நடமாட்டம், போதை பழக்க வழக்கம் இது தான். அதை தடுத்தால் தான் குற்ற சம்பவங்களே குறையும். நீங்கள் ஒருத்தன் ஒரு மாத்திரைக்கு பழகிறான் வச்சுக்கோங்க, ஒரு மெத்தப்பட்டைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கில் பெரிய அளவில் அதெல்லாம் ஒரு மாத்திரையுடைய விலை. அப்போ அதுக்கு நான் போதைக்கு பழக்கமாயிட்டேன். டெய்லி நான் 1000 ரூபா செலவு பண்ண முடியுமா? சரி, டெய்லி நான் செலவு பண்ணுறேன். அப்போ என்னால் வேலையும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் எப்படி வேலைக்கு போவேன், எதுக்கு போவேன்? அப்போது என்கிட்ட பணமும் இல்லை, ஆனால் எனக்கு போதை தேவை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? குற்ற செயலில் தான் நான் ஈடுபடுவேன். அதில் பிரச்சனை ஒரு தினத்தையும் உள்ளே போடுறாங்க. அங்கே எனக்கு ஃப்ரெண்டாக வரவங்க கூட சேர்ந்துக்கின்னு எங்கே கொள்ள அடிக்கலாம், என்ன பண்ணலான்னு தான் பார்ப்பேன். போதைக்காக நான் எது வேணால் செய்வேன். போதையில் இருக்கும் பொழுது நம்முடைய மூளையுடைய அந்த அடினல் இதெல்லாம் வேறு மாதிரி சுரக்கும். பயம் இருக்காது. நம்ம செய்கிற செயல் தப்புன்னு நம்ம மனசு சொல்ல ஒத்துக்காது. ஒரு பெண்ணை போய் நம்ம பாலியல் பலாத்காரம் பண்ணுறோமே, இது தப்பாச்சு. அப்போ அந்த பெண்ணுடைய குழந்தை தடுக்குது, அதை தூக்கி அடிக்கிறோம், அது செத்து போயிடுமே, இல்லை குழந்தைய தள்ளி விட்றோம், எட்டி ஒதிக்கிறோம், அது தப்பாச்சு. நியாயமான மனசாக இருப்பான்ல, ஐயோ இதெல்லாம் தப்புடா அப்படின்னு அந்த எண்ணமே இருக்காது. அதை தாண்டி அதில் ஒரு சந்தோஷமாக அடைவாங்க. ஒன்ஸ் இதில் பழகிட்டால் அவன் புத்தி அப்படி தான் போகும். இதை சார்ந்த ஆட்களோட நட்புகளை அவர்கள் பலப்படுத்திக்குவாங்க. அவர்கள் எண்ணம்லாம் அப்படி தான் இருக்கும், எப்படி சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம். ஜெயிலுக்கு போகிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அங்கே போய் இருந்துக்குவாங்க. மறுபடியும் வெளியில் வந்தால் இது குற்ற சம்பவம். அப்போ இந்த மாதிரி பண தேவை, இதுக்கெல்லாம் செயின் பறிப்பு, கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் இது எல்லாத்தையும் தடுக்கணுன்னா நீங்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை முதல்ல குறைக்கணும். குறைச்சி மது கடைகளில் எண்ணிக்கை குறைச்சி கஞ்சா மெத்தப்பட்டு இது கிடைக்காத தன்மையை ஏற்படுத்தணும். இளம் தலைமுறையினை பாதுகாக்கணும்னா பப்பு கலாச்சாரம் மற்ற விஷயங்கள்லேருந்து நகர்த்தணும். இதெல்லாம் பண்ணால் குற்றச்சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும். இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே போலீஸை வச்சு நடவடிக்கைனா இந்த போலீஸ் என்ன பெரிய இதுவா?
இதே இங்கே இருக்கிற போலீஸ் தானே இது? போன கவர்மெண்ட்டில் இருந்த போலீஸ் தானே? கவர்மெண்ட்டு மாறணுன்னா அவங்களுக்கு என்ன வேறு ஏதாவது இப்படி வந்துடுச்சா? அப்படியே அந்த மந்திரம் போட்ட மாதிரி எதாவது மாறிட்டாங்களா? அதே மாதிரி தான் இருப்பாங்க. போன கவர்மெண்ட்டில் கஞ்சா விற்கிறவன்ட்ட காசு வாங்கிட்டு பொழைச்சிட்டு இருந்த ஒரு போலீஸ்கார், கவர்மெண்ட்டு மாறிச்சுப்பா, இனிமேல் நீ கஞ்சா விற்கக்கூடாது, கவர்மெண்ட் இதாகிடுச்சு, ஒன்று விற்றே நான் பிடிச்சி கொடுத்துருவேன் நான் செய்வார். அப்போ அந்த மட்டத்துலேயும் ஸ்ட்ராங்காக நடவடிக்கை போகணும். காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கணும். அடிமட்ட காவல்துறை வரைக்கும் இந்த போதை மருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கலை, உங்கள் ஏரியாவில் விற்றுறாங்க இல்லை வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுன்னா ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸே பண்ணுவோன்ற அளவுக்கு மிரட்டினா தான் அவங்களுக்கு பயம் வரும். இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சிங்கப்பெண்ணை போட்டால் மட்டும் அப்படி மாறிடுமா? சிங்கப்பெண்ணுக்கு முன்னாடியே பல முன்னுதாரணங்கள் இருக்குது. கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் இருக்கும்போது SOSன்னு ஒரு செயலி கொண்டு வந்தார். அது நீ அமுக்குனால போலீஸ் வந்துடும், ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஊக்குவிப்பு பண்ணணும். பெண்கள் இந்த மாதிரி வரதான் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுன்னு இந்த சிங்கப்பெண்ணுக்கு ஒரு அம்மாவை போட்டிருக்காங்க. அந்த அம்மா இது வரைக்கும் என்ன பண்ணுச்சு? பெருசாக ஒன்றும் இல்லையா? சிங்கப்பெண்ணுடைய பணிகள் என்னென்னா வெறுமனே யூனிஃபார்ம் போட்டு வரப்பா நிற்கிறது, போய் பிடிக்கிறதா? அது கிடையாது. ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் சிங்கப்பெண் பணியாக இருக்கணும். ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு மற்ற விஷயங்கள் கல்லூரிகள் இந்த இடங்களில் பாதுகாப்பு கொடுக்குறது தான் அவங்களுடைய ஒர்க்காக இருக்கணும். இது இல்லாமல் சிங்கப்பெண்ணோட சேர்த்து SOSையும் இணைக்கணும். இணைச்சி ஒவ்வொரு குடும்ப தலைவிகள் ஒவ்வொரு இதுலேயும் இந்த விஷயத்தை கொண்டு போகணும். இது எல்லாம் பண்ணால் தான் நீங்கள் வந்து சிங்கப்பெண். இதை தாண்டி இன்னும் இருக்குது. ஆனால் நான் வரப்பா நின்றுக்குவேன், வெறும் போய் பிடிச்சிட்டு மட்டும் வருவேன்னா அது கிடையாது. அப்போது ஒரு அதிகாரி மூளையில் புதுசாக சிந்தனை உதிக்கணும். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புன்றது அந்த பெண்ணும் தன்னை பாதுகாத்துற அளவுக்கு அவர்களை தயார்படுத்துறதுலையும் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு வயசான பெரியவர் ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அதுக்கு பேட் டச் பண்ணிகிட்டு இருப்பார், அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சு ஏம்மா அந்த மாதிரி பண்ணால் நீ வந்து அம்மாட்ட சொல்லணும், இல்லை இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் ஆண்டியே நிற்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஆண்டி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி பண்ணுறாரு சொல்லக்கூடியதை கொண்டு வரணும் அந்த குழந்தைகள்கிட்ட. எங்கள் ஸ்கூல் வாத்தியார் இந்த மாதிரி டப்பாக டச் பண்ணுறாரு, இன்டர்னல் மார்க் போடணுன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணுன்றாரு, இதை வந்து சொல்லணும். இப்படிலாம் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறது, இது எல்லாம் பண்ணால் தான். அப்போ அந்த இதை சகிச்சுக்கிட்டு போகிறது, பயந்துக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் எப்படி இது வரும்? இவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், என்றைக்காவது மாட்டுவான். அப்போது நீங்கள் குழந்தைகள் நல அலுவலர்னு இருக்காங்க, அதில் சிங்கப்பெண்களை போடணும். அந்த சிங்கப்பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். குழந்தைகள் நல அலுவலராக ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு SI இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் சார்ந்தது தான் சிங்கப்பெண் படை. தெரியுமா? வழக்கமாக இருக்கிற ஒரு IG அம்மாவதிக்கு அங்கே போட்டாங்க. அவங்க வழக்கமாக அந்த வேலையை பார்த்துக்கின்னு போயின்னு வந்துட்டுருப்பாங்க. புதுசாக யோசிக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ அதிகாரிகளை சாட்டையை சுழற்றி வேலை வாங்கினார்னா தான் இது குறையும். இதில் அவர் பேச மாட்டேங்கிறாரு, அது பண்ண மாட்டேங்கிறாருன்னா வேலை செய்வார். அவர் வேலை செய்யணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.